Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற கான்செப்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு 2 ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம், ரைட்? ஸோ இன்றைக்கி வீடியோ கண்டினியூஷன், தட் இஸ் ப்ராப்ளம் 3ல இருந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் 3 என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டைம் அண்ட் ஒர்க்கு அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது நமக்கு வந்து சிம்பிள், ரைட்? ஸோ ப்ராப்ளம் 3 அப்படி என்ன அப்படின்னா, ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 4 days. ஸோ ஏ வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 4 நாள் ஆகுது. பி இன் 5 days, பி முடிக்கிறதுக்கு அதே சேம் ஒர்க்கை தான், ஓகே. தென் பி ஃபினிஷ் இன் 5 days அண்டு சி இன் 10 days. சி வந்து 10 daysல முடிக்கிறாரு அப்படின்னா, ஃபைண்ட் தி டைம் டேக்கன் பை ஏபிசி டு டூ தி ஒர்க் டுகெதர். அப்போ 3 பேரை சேர்ந்து அந்த ஒர்க்கை பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? சிம்பிள் கொஸ்டின் தான், ரைட்? ஸோ அப்போ 3 பேரும் சேர்ந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்க மொத்தமாக கொடுத்துருக்க டேட்டாவை ஒரு டேக்கு என்ன எவ்வளோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ ஏஸ் 1 days ஒர்க் இஸ் ஈக்குவல் டு என்னது 1/4. ஏன்னா டோட்டலாக வந்து 4 daysல முடிக்கிறாரு. அப்போ n daysல முடிக்கிறாங்கன்னா 1/n டே ஒரு நாளைக்கு, ரைட்? அப்போ 1/4. சிமிலர்லி பீஸ் 1 day ஒர்க் நமக்கு என்னவா இருக்கும்? பீஸ் 1 days ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1/5. அதாவது அவுட் ஆஃப் 5ல ஒரு நாளுக்கானது 1/5. சிமிலர்லி சீஸ் 1 day ஒர்க் வந்து நமக்கு என்னது 1 days ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1/10. ஸோ இது வந்து சியோட 1 day ஒர்க்கு. தென் ஏபிசியோட மொத்த ஒர்க்கு, ஸோ ஏபிசிஸ் டுகெதர்ஸ் 1 days ஒர்க் இஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போ என்ன வரும்? 3த்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ ஏபிசி 3 பேரை சேர்ந்து டுகெதர், அப்போ 1/4 + 1/5 + 1/10. அப்போ 3த்துக்கும் காமனான எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்லாமே 20 டிவிசிபிள் ஆகும், ரைட்? ஸோ எப்படி எல்சிஎம் எடுப்பீங்க? ஸோ எல்லா நம்பருக்கும் 4, 5, 10 அப்படின்னு போட்டு எல்சிஎம் எடுக்க வேண்டியதான். ஸோ 2 டேபிளில் பண்ணிங்கன்னா அகைன் 2, 5, 5ன்னு வரும். தென் 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1, 5, 5. தென் இது வந்து என்ன 5ல் போட்டிங்கன்னா ஸோ 1, 1, 1. ஸோ அப்போ 2 × 2 4, 4 5s are 20. ஸோ தட் யுவர் எல்சிஎம் இஸ் நத்திங் பட் 20. ஸோ அப்போ காமனாக 20 ஆக்கணும்னா இதை 20 ஆக்கணும்னா × 2. அப்போ இங்கே × 2, நியூமரேட்டரில் × 2, ரைட்? ஸோ அப்போ இங்கே × 2, ஸோ நியூமரேட்டரும் × 2. அதே மாதிரி இந்த 5ஐ நம்ம 20 ஆக்கணும்னா × 4. ஸோ தட் நியூமரேட்டர்லேயே நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். அப்போ இதை 20 ஆக்கணும்னா × 5. ஸோ தட் நியூமரேட்டர் ஆல்சோ × 5. ஸோ அப்போ 5 + 4 + 2 the whole divided by 20 வருமா? ஸோ அப்போ 5 + 4 + 2 divided by 20. ஸோ அப்போ whole divided by 20 நியூமரேட்டர் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 5 + 4 9, 9 + 2 11. ஸோ 11/20. therefore AB and C together can do the work in 20/11 days. ஏன்னா ஒரு நாளைக்கு, ரைட்? மொத்தமாக அதாவது 1 daysக்கு ஒர்க்கு இது நம்ம பார்க்குறது, ஓகே. இது வந்து 1 day ஒர்க்கு, சாரி இதுதான் 1 days ஒர்க்கு. ஸோ அப்போ டுகெதர் நம்ம என்ன பண்ணுவோம்? டுகெதர்னா அதாவது மொத்தமாக ஹோலாக பார்க்குறப்ப 1 divided by n, ரைட்? அப்போ 1 இந்த வேல்யூ நமக்கு என்ன 11/20. அப்போ இந்த 11/20 மேலே போச்சுன்னா என்ன 20/11. அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ரைட்? ஃபைனலி இப்படி எழுதணும் ஆன்சரை. இன்கேஸ் ஒரு MCQ கொஸ்டினாக இருக்குன்னு வைங்க, ஸோ இதை பேஸ் பண்ணி ஆன்சர் இருக்கும், இதை பேஸ் பண்ணியே இருக்கலாம். அப்போ நம்ம எழுத வேண்டியது 20/11, ரைட்? இது 1 டேக்கான ஒர்க்கு, இது மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டைம் வந்து 20/11 days. அப்போ நமக்கு இந்த மாதிரி எழுதுறத வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் எழுதணும். ஃபைனலி ஆன்சர் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் தான் இருக்கும். தட் இஸ் 1/9/11 days. ஸோ இப்போ இந்த 11 மல்டிப்ளை பண்ணால் என்ன 1 × 11 11, 11 + 9 20. ஸோ 20/11 அப்படிங்கிறது கரெக்டாக வந்துடும், ரைட்? அதாவது இந்த 20யை 11ஓட மல்டிப்ளை எழுதணும், ரைட்? அப்போ நமக்கு ஒரே ஒரு நம்பர் தான் வரும், 11 + 9 அப்படின்னு எழுதலாம் 20யை. ஸோ அப்போ இந்த 11 ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 1. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ ஃபைனலி 1/9/11 days அப்படிங்கிறது தான் ஃபைனல் ஆன்சர். இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் இப்படி இருந்தாலும் சரி ஆர் எப்படி இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஆன்சர் சேம், ரைட்? தென் ப்ராப்ளம் 4 என்னன்னு பாருங்கள். ஏ கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 7 days ஆஃப் 9 hours. ஸோ ஒரு 7 daysல 9 hours ஒர்க்கு பண்ணுறாங்க. சிமிலர்லி ஈச் 9 hours ஈச். அப்போ ஒரு டேக்கும் 9 hour ஒர்க் பண்ணுறாரு ஏ, ஓகே. இங்கே வந்து என்ன ஆகுது, டேவும் வருது, டைமை பற்றியும் பேசுகிறாங்க பர்டிகுலராக. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளமில் அப்படி இல்லை, ஜஸ்ட் டேஸ் மட்டும் இருந்தது. இங்கே ஏ வந்து என்ன பண்ணுறாருன்னா 7 days ஒர்க் பண்ணுறாரு, ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு. ஒரு டேவும் 9 hours ஒர்க் பண்ணுறாரு. சிமிலர்லி பி கேன் டூ இட் இன் 6 days. பி வந்து என்ன பண்ணுறாரு 6 days ஒர்க் பண்ணுறாரு அண்டு 7 hours ஆஃப் ஈச். ஸோ ஒரு டேலையும் 7 hours ஒர்க் பண்ணுறாரு. ஹவு லாங் வில் தே
டேக் டு டூ இட். ஸோ மொத்தமாக அவங்க மொத்தம் எவ்வளோ டேஸ் எடுத்துப்பாங்க அதை முடிக்க ஒர்க்கிங் டுகெதர். ஸோ அப்போ ஒர்க்கிங் டுகெதர் இன் 8/2/5 hours a day. அப்போ 8/2/5 என்ன கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 42/5 hours மொத்தமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 8 5 40, 40 + 2 42/2 hours a day. ஒரு நாளைக்கு இவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது 8 hours. ஸோ அந்த 2/5 ஆஃப் ஒரு ஹவர், ரைட். ஸோ அப்போ இப்படி இந்த மாதிரி ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ எவ்வளோ நாள் எடுக்கும், எவ்வளோ டைம் எடுக்கும் அவங்களுக்கு அதை முடிக்க, அதுதான் நம்மளுக்கு கேள்வி. ஓகே, சொல்யூஷன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஏ கேன் கம்ப்ளீட் தி ஒர்க் இன் எவ்வளோ டேஸு 7 days அண்ட் எவ்வளோ ஹவர்ஸு 9 hours. அப்போ 7 × 9 இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ், தட் இஸ் டைமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ 7 9s என்ன 63. அப்போ ஏ கேன் கம்ப்ளீட் தி ஒர்க் இன் 63 ஹவர்ஸு. சிமிலர்லி பி கேன் கம்ப்ளீட் தி ஒர்க் இன் எவ்வளோ ஹவர்ஸு, ஸோ 6 days ஒர்க் பண்ணுறாரு அண்ட் எவ்வளோ ஹவர்ஸு 7 hours. 6 × 7. அப்போ மொத்தமாக அந்த பி வந்து மொத்தமாக முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து 42 hours, ரைட். பிகாஸ் 6 7s என்ன 42. அப்போ ஏ மொத்தமாக அந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 63 hours எடுத்துக்கிட்டாரு, பி வந்து 42 hours எடுத்துக்கிட்டாரு. அப்போ ஏஸ் 1 hours ஒர்க்கு நம்ம எல்லாமே அதே தான், நீங்கள் டேஸில் கொடுத்துருந்தாலும் சரி ஹவர்ஸில் கொடுத்துருந்தாலும் சரி ஃபைனலி அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். டோட்டலாக 63 hour அப்படின்னா அப்போ 1 hourக்கு எவ்வளோ வரும், 1/63, ரைட். சிமிலர்லி பி கேன் கம்ப்ளீட் தி ஒர்க் இன் 42 ஹவர்ஸ்னால் அப்போ பியோட 1 hour ஒர்க் நமக்கு என்ன வரும், 1 hours ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 1/42. அப்போ ஏ ப்ளஸ் பிஸ் டுகெதர் 1 hours ஒர்க்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ஹவர் பேஸ், ரைட். ஸோ அப்போ 1 hourக்கான ஒர்க் வந்து 1/63 + 1/42 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கேஸ், ரைட். ஸோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இதுக்கு எல்சிஎம் ஃபைன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா யூ மே கோ வித் கிராஸ் மல்டிப்ளிகே 42 + 63 / 63 × 42. பட் 63 × 42 பண்ணுறப்ப இட் இஸ் அ லார்ஜஸ்ட் நம்பராக வந்துடும். ஸோ அதனால் எல்சிஎம் போகிறது தான் பெட்டர் வே. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் காமனான மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 126 வருது எல்சிஎம், ரைட். ஸோ எல்சிஎம் எப்படி எடுப்பீங்க இந்த ரெண்டு நம்பருக்கு, ஸோ வாட் இஸ் தட் நம்பர், 63 and 42. ஸோ 63 and 42க்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 2 டேபிளில் ஃபஸ்ட்டு 42 கேன்சல் ஆகும், ஸோ அதை முடிச்சிடலாம். அப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 63 டிவிசிபிள் ஆகாது, ஸோ லீவ் ஆஸ் இட் இஸ். 42 எத்தனை டைம்ஸ் வரும், 21 டைம்ஸா. தென் 3 டேபிளில் டிவிசிபிள் பண்ணலாம் ரெண்டுமே. ஸோ இது வந்து என்ன வரும், 2 3s are 12 and then 6 and then 21 times. இது வந்து என்ன 7 times. then again 3 டேபிளில் டிவிசிபிள் பண்ணிங்கன்னா இது என்ன வரும் 7 அண்ட் இதுவும் நமக்கு 7. அகைன் இப்போ 7 டேபிளில் ரெண்டுமே டிவிசிபிள் பண்ணிங்கன்னா 1 1 முடிஞ்சு. ஸோ அப்போ வாட் இஸ் தி ஆன்சர், ஸோ 2 × 3 × 3 × 7. ஸோ 3 3s are 9, 9 2s are 18, 18 × 7. ஸோ 18 × 7, 8 7s are 56, ரிமைண்டர் 5. ஸோ 1 7s are 7, 7 + 5 12. ஸோ 126ங்கிறது தான் இந்த நம்பர்ஸோட எல்சிஎம், ரைட். அப்போ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு, இதை வச்சு ப்ரொசீட் பண்ண வேண்டியது. அப்போ எல்சிஎம் 126. அப்போ இங்கே என்ன பண்ணால் 126 வரும் நமக்கு, ஸோ இன்ட்டு 2, ரைட். ஸோ இதை இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 126. அப்போ நியூமரேட்டர் இருக்கும் இன்ட்டு 2. ஸோ அதுதான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் 2 அப்படின்னு போட்டிருக்கேன். சிமிலர்லி இங்கே என்ன பண்ணோம் இன்ட்டு 3, ரைட். 3 பண்ணிங்கன்னா வில் கெட் 126. அப்போ நியூமரேட்டரும் இன்ட்டு 3. ஸோ அப்போ என்ன வரும் இங்கே, ஸோ நியூமரேட்டரில் 3, ஸோ +3. ஸோ ஈக்குவல் டு 2 + 3 / 126. அப்போ 126 5/126 அவ்வளோதான் முடிஞ்சு. therefore both will finish the work in எவ்வளோ டைம் ஆகுது 126/5 hours. ஏன்னா இது வந்து 1 hourக்கான ஒர்க்கு. அகைன் லாஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி தான் இது வந்து என்ன 1 hourக்கான ஒர்க்கு. அப்போ டோட்டல் ஒர்க்கு பார்க்குறப்ப என்ன பண்ணுவீங்க 1 அந்த 1 hourக்கான ஒர்க்கு 126. அப்போ இந்த 126 மேலே வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஸோ 126 / 5 அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், ரைட். ஸோ இது வந்து அவங்க டோட்டலாக முடிக்கிறதுக்கான டைமு, ரைட். ஸோ அதாவது இவ்வளோ ஹவர்ஸில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா இவ்வளோ ஹவர்ஸ் டோட்டலாக ஆகுது அப்படின்னு. அப்போ கொஸ்டின்லேயே நமக்கு ஒன்று கொடுத்துருந்தாங்களே ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் 8/2/5 hours இது வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஸோ அவங்க ஒர்க் பண்ண ஹவரு அண்டு டுகெதர் ஒர்க் பண்ண அவர் அண்டு கொஸ்டினில் கொடுத்துருந்த அவர் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணோம். அப்போ இந்த கொஸ்டினில் கொடுத்துருந்த அவரை ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 8 5s are 40. ஸோ 40 + 2 / 5, ரைட். ஸோ அப்போ என்ன வரும் 42/5ன்னு வரும். பட் இது வந்து 1 hourக்கான ஒர்க்கு. அப்போ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன வரும் 5/42 அப்படின்னு வந்துடும். ஸோ ஈச் இஸ் ஈக்குவல் டு 126/6 5 அங்கே கண்டுபிடிச்சது இன்ட்டு 5/42. ஸோ இந்த 5 கேன்சல் 42 வந்து 126ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஸோ தட் ஃபைனல் ஆன்சர் இஸ் 3
days. That's all for this question. அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறோம், ரெண்டு பேர் இதுவும் ஹவர்ஸில் கொடுத்துருந்தாங்க, சாரி டைம் டேஸ் அண்ட் ஹவர்ஸில் கொடுத்துருந்தாங்க. நம்ம டோட்டலாக ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி டேஸ் இன்ட்டு அதோட ரெஸ்பெக்ட் ஹவர் மல்டிப்ளை பண்ணி டோட்டல் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 1 ஹவருக்கு அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் 1 ஹவருக்கு ரெண்டு பேர் ஒர்க்கே வச்சு டுகெதருங்கிறப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம். அப்புறம் எல்சிஎம் எடுத்து அந்த ஆன்சர் கொண்டு வரோம். அதை திரும்ப இன்வெர்ட் பண்ணணும். ரைட், 1/, அப்படின்னு எழுதுனீங்கன்னா டோட்டலாக அவங்க எடுத்துக்கிட்ட டைம் வரும். அண்டு கொஸ்டினில் அவங்க 8/2/5 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 42/5 இதோட இன்வெர்ட் பண்ணிவிட்டு ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 3 days அப்படிங்கிறது வந்துடும். ரைட், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் கம்பேர் டு தி ப்ரீவியஸ். ஏன்னா இங்கே ஹவர்ஸு டைம் ரெண்டும் கம்பைனில் வருது, நம்ம அதை ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம் நம்பர் 4. ஸோ அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் தென் இன்னும் ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் மட்டும் இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம். ரைட், அதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட், தேங்க்யூ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.